தமிழ்நாட்டில் மேலும் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக சாம்சங் நிறுவனம் உறுதியளித்திருப்பதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மேலும் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக சாம்சங் நிறுவனம் உறுதியளித்திருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், விரிவான தகவல்கள். தமிழ்நாட்டில் சாம்சங் நிறுவனம் மேலும் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் என சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்திருக்கிறார். மானிய கோரிக்கை விவாதம் இன்று நடைபெற்று வரும் நிலையில இந்த விவாதத்தின் மீது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை குறித்து எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில இந்த தமிழ்நாட்டுக்கு வர இந்த கியா மோட்டார்ஸ் தமிழ்நாட்டுக்கு வேறு மாநிலத்துக்கு சென்றதற்கும் அதுபோன்று எந்த ஒரு நிறுவனமும் தமிழ்நாட்டை விட்டு செல்ல விட மாட்டோம் என்பதை உறுதியாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சாம்சங் பிரச்சனையை முதலமைச்சர் திறம்பட கையாண்டார். சாம்சங் பணியாளர்கள் தொழிலாளர்கள் மீதும் அந்த நிறுவனம் வைத்துள்ள நம்பிக்கையே மேலும் ஒரு 1000 கோடி ரூபாய் முதலீட்டை சாம்சங் நிறுவனம் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது என்றும் நேற்றைய தினம் இதனை உறுதி செய்துள்ளதும் விரைவில் இதன் மீதான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி தமிழ்நாட்டில் சாம்சங் நிறுவனம் 1000 கோடி முதலீடு செய்யும் என தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார்.